கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 23:4 நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய ஆவியானவரின் அபிஷேகத்தை சார்ந்தே வாழ வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற தேவ ஆவியானவரின் அபிஷேகம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நேராக உங்களை வழிநடத்தி செல்லும். பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிட்ட போது தான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று ஆண்டவரிடத்தில் தாவீது விசாரிக்கிறான். அவன் போகலாம் என்று ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். அதன்படியே அவன் போய் பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படும் போது தங்களுடைய வேலை, தொழில் மற்றும் எல்லா காரியங்களிலும் எப்போதும் வெற்றி பெறுகிறவர்களாய் இருப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின்படியே காரியங்களை நடப்பியுங்கள். குறிப்பாக முக்கியமான எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது அவரையே கேளுங்கள். நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் சாத்தானுடைய ஒரே குறிக்கோள். ஆனால் நீங்கள் வெற்றியின் மேல் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று அவரிடம் ஆலோசனை கேளுங்கள். கர்த்தர் அமர்ந்த மெல்லிய சத்தமாய் உங்களோடு பேசுவார். நீங்கள் அமைதியாக இருக்கும்படி ஆண்டவர் சொல்லும்போது அப்படியே இருங்கள். நீங்கள் புறப்பட்டு போகும்படி ஆண்டவர் சொல்வார். ஆனால் அதன்படியே புறப்பட்டு சென்று தேசத்தை சுதந்தரியுங்கள். புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் உங்களை நடத்தி செல்லுகிற ஆண்டவருடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக எங்களை முன்குறித்து ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த விஷயத்திலும் எல்லா நாளும் உம்மால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்காகவும் உம்மிடத்தில் விசுவாசித்து தீர்மானம் எடுக்க ஆண்டவரே கிருபை தருவீராக அப்பா. முக்கியமான தீர்மானங்கள் ஆண்டவரே, வேலை, தொழில், எதிர்கால படிப்பு, திருமணம் போன்ற காரியங்களில் உம்மிடம் கேட்கிற பிள்ளைகளை நீரே வழிநடத்தி சரியான தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.